ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஷைன் 125 அதுக்கப்புறம் SP 125 2025 மாடல் நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்டு ஒரு கம்பாரிஷன் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் எக்ஸ்க்ளூசிவாக. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெக் டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி நம்ம என்னென்ன எது பெட்டர் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ கீழே வந்துட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன் என்னென்ன அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே SP 125க்கு தனியாகவும் ஷைன் 125க்கு தனியாகவும் 2025 மாடல் ரெண்டுக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கைஸ், ஹோண்டாட்டேருந்து ஷைன் 125 அதுக்கப்புறம் SP 125 நம்ம முன்னாடி இருக்குது. 125cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிலேபிள் பைக்ஸ்ன்னு சொல்லலாம் இது ரெண்டுமே. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். SP 125 பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு ஆன் ரோட் 1,22,000 அந்த ரேஞ்சில் வரும். இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பழைய ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், அது கூடவே சர்ப்ரைசிங்லி இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதுவுமே என்னென்னு தொடர்ந்து பேசுவோம். ஃபஸ்ட் இன் கேஸ் இன்ஜின் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை மோர் ஓவர் ஐடென்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. டிப்பிக்கல் 125cc ஹோண்டா இன்ஜின் தான். BS6 FI OBD 2B ரெகுலேஷன்ஸில் இந்த தடவை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பைக்ஸுக்குமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியிலும் சரி, உங்களுக்கு ரைடிங் கேட்டகரியிலும் சரி, கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். OBD 2 ரெகுலேஷன்ஸ்னு பொறுத்தவரை உங்களுக்கு OBD 2B சென்சார்ஸ் வந்துட்டு அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் சென்சார்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெண்டு சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் SP 125 ஆகட்டும் ஷைன் 125 ஆகட்டும் ரெண்டுக்குமே. மைலேஜும் மோரோவர் உங்களுக்கு வந்துட்டு 60லேருந்து 65 வரை தாராளமாக சிட்டி டு ஹைவேஸில் தரும். SP 125 பொறுத்தவரை நிறைய யூசர்ஸ் 65க்கு மேலேயே தருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு 65 தான் மெயின்டைன் சொல்கிறோம். அண்ட் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி செல்ஃப் ஸ்டார்ட் சிஸ்டம்காண்டி ISS ஸ்விட்ச் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மார்ட் மோட்டர் ஜென்ரேட்டர் அதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போத் ஷைன் 125 ஆகட்டும் இல்லை SP 125 ஆகட்டும் ரெண்டுலையுமே. ஷைன் 125 வந்துட்டு உங்களுக்கு 5 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. பட் எல்லா கியர்ஸுமே டவுன் ஷிஃப்ட் தான் வரும். இதே SP 125 பொறுத்தவரை உங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் மட்டும் டவுனில் வரும், மற்ற எல்லாமே அப்சைடு அந்த இதில் வரும். உங்களுக்கு கியர் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ஷைன் 125ல உங்களுக்கு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு இருக்காது, மோரோவர் வராது. SP 125ல வரலாம் கைஸ். SP 125ஓட இன்ஜின் பேட்டை கேட்டுட்டு வாங்க. இப்போது ஷைன் 125 வருது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலர் இன்ஜின்ஸ் தான். SP 125ல சைலன்சர் அசம்பிளி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஷைனில் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்லாம்ப் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை இன்னுமே அந்த ஷைன் 125ல கிளாஸி லுக் எடுத்துகிட்டு டிசைன் எதுவுமே மாற்றலை. உங்களுக்கு ஹாலஜன் செட்டப்பில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே SP 125 பொறுத்தவரை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு புது LED செட்டப் கொடுத்துருக்காங்க. பவர் அவுட்புட்டை பொறுத்தவரை ப்ரீவியஸ் மாடல் SP 125 கம்பேர் பண்ணுறப்போ இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. புது LED செட்டப்ஸ்னு பொறுத்தவரை டிசைன் வந்துட்டு சப்ஜெக்டிவ் தான். எனக்கு பர்சனலாக ஓகேங்கிற மாதிரி தான் தோணுது. ஷைனை பொறுத்தவரை அந்த கிளாஸி லுக்கில் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. மோரோவர் வந்துட்டு மிடில் ஏஜ் மேன், ஃபேமிலி மேன் அவங்களுக்குலாம் சூட் ஆகிற மாதிரியான ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குது. பொசிஷன் லேம்ப்ஸுமே இந்த தடவை கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக ஷைன் 125ல. இதே SP 125ல அது உங்களுக்கு LED செட்டப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட்டு இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை ஹாலஜன் செட்டப் தான் வருது. SP 125ல M ஷேப்டு டைல் லேம்ப்ஸ் வந்துட்டு LED செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதே ஷைன் 125ல டிப்பிக்கல் அதே ப்ரீவியஸ் வெர்ஷனில் இந்த டிசைனில் உங்களுக்கு ஹாலஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன்ஸில் தான் வருது, 4 இண்டிகேட்டர்ஸுமே. ஸோ பவர் அவுட்புட்னு பொறுத்தவரை எனக்கு SP 125 வே பெட்டராக தோணுது. இந்த லைட்டிங் செட்டப்பை பொறுத்தவரை ஷைன் 125 உங்களுக்கு ஹாலஜனாக இருந்தாலும் மோரோவர் ஒரு ஆவரேஜான பவர் அவுட்புட் தான் உங்களுக்கு கொடுக்குது. எனிவே வந்துட்டு நீங்கள் ஒரு கடையில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சைட் பை சைட் கம்பேரிசனுமே ஷைன் 125 விசஸ் SP 125க்கு இந்த ஹெட்லாம்ப்ஸ் பவர் அவுட்புட்டுமே உங்களுக்கு போட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு பர்சனல் ஃபேவரேட்னால் நான் வந்துட்டு SP 125 சொல்லுவேன் இந்த தடவை. இப்போ நைட் டைம் விசிபிலிட்டிஸில் இருக்கும், சைட் பை சைட் நீங்களே பார்த்தா தெரியும். SP 125ஓட LED பவர் அவுட்புட் வந்து நல்லாவே இருக்குது கைஸ். அண்ட் ரெண்டு பைக்ஸுக்குமே ஹாலஜன் செட்டப் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களே ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அந்த பொசிஷன் லேம்ப்ஸ் வந்து இந்த தடவை BS4 ஷைன் மாதிரியே இப்போ BS6 OBD 2B ரெகுலேஷன்ஸ் அதுபடி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு செவத்துலேருந்து நம்ம பைக்குக்கு வந்து 7லேருந்து 8 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் பார்க்குறப்ப இந்த SP 125 வந்து ரொம்ப குறுகிய இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஹை பீம் ஆகட்டும் லோ பீம் ஆகட்டும், இதில் நீங்கள் ஷைன் 125 பொறுத்தவரை கொஞ்சம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது.
ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வீவிங் ஆங்கிள் கொஞ்சம் நிறைய ஏரியா வந்து கவர் பண்ணுறது வந்துட்டு ஷைன் 125 வே பெட்டராக தெரியுது. பட் மோர் ஓவர் அந்த எல்இடி கான்சன்ட்ரேஷன் எனக்கு என்னமோ பெட்டராக தோணுது. அதனால தான் SP 125 பெட்டர்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க ஷைன் 125 வந்துட்டு ஏரியா வந்து நல்லா கவர் ஆகுது. அந்தளவுக்கு இன்டெப்த்தாக வந்துட்டு உங்களுக்கு ஹாலஜன் செட்டப் வந்து கொடுக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு SP 125 பெட்டராக தான் படுது கைஸ். நெக்ஸ்ட்டு டெய்ல் லேம்ப்ஸ் பொறுத்தவரை ஆல்ரெடி சொல்லிட்டோம். சிக்னேச்சர் எம் ஷேப்டு எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க SP 125. இதே ஹாலஜன் செட்டப் நார்மல் தான் வருது உங்களுக்கு ஷைன் 125. நெக்ஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரை SP 125 டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது. 125cc செக்மெண்ட்லேயே டிசைன் ஆஸ்பெக்ட் நல்லா இருக்குன்னா அந்தளவுக்கு ஸ்போர்ட்டியராக இல்லை, ஓரளவுக்கு சொல்லலாம். ஸோ ஒரு மிடில் ஏஜ் மேன் உங்களுக்கு வந்துட்டு சூட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் எல்இடி ஹெட் லேம்ப்ஸு, ரியர் டெய்ல் லேம்ப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது. ஸ்ட்ரைப்ஸ் அந்த ஸ்டிக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஷைன் 125 பொறுத்தவரை இன்னுமே கிளாசிக் லுக்கில் தான் கொண்டு வராங்க. அவங்க பண்ண மேஜர் அப்டேட்டு இந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான் சொல்லலாம். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். மற்றபடி ஷைன் 125 பொறுத்தவரை இன்னுமே அந்த பாடி டிசைன், அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரிங்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. அந்த கியர் பேட்டர்ன் மட்டும்தான் மாறும். அது உங்களுக்கே சொல்லிட்டேன். கொஞ்சம் வந்துட்டு பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் SP 125. நெக்ஸ்ட்டு மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை ரெண்டுத்துலேயுமே ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. பேசிக் ரீட் அவுட்ஸ் வந்து இந்த ஷைன் 125 நோட் பண்ணிக்கலாம். இதுவுமே ப்ரீவியஸ் வெர்ஷன் SP 125 மீட்டர் கன்சோல் தான். நிறைய ஹோண்டா யூசர்ஸ் அண்ட் ஹோண்டா ஃபேன்ஸுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த SP 125 பொறுத்தவரை TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ். இது LED டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் பேசுவோம். நெக்ஸ்ட்டு ஃபியூயல் டேங்க் டிசைனை பொறுத்தவரை SP 125 கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் நல்லாவும் இருக்குது. சைடில் அந்த ஸ்டிக்கரிங் ஆகட்டும், டேங்க் விங்கு அதெல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்து அதே டிசைன் தான். இது வந்துட்டு ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரி 11 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. இதே ஷைன் 125 பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல், அதுவுமே மாற்றலை தான், இருந்தாலும் 10.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ரெண்டு பைக்குமே E20 ஃபியூவல் வந்து ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்போர்ட்டியர் நேச்சர் வந்துட்டு SP 125 நல்லாவே இருக்குது கைஸ். ஓல்டு ஸ்கூல் டிசைன் தான் ஷைன் 125 கொடுத்துருக்காங்க. என்ன SP 125 மாற்றலை, அந்த ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் லைட்டாக ஒரு டச்சப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பாடி பில்டு குவாலிட்டி வந்துட்டு ஓகே தான். சின்ன சின்ன பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ரெண்டு பைக்ஸ்லையுமே. இன்னும் SP 125 இன்னும் பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி அந்த ஃப்ரண்ட் டிசைன், சைடு பேனல் டிசைன்ஸ் எல்லாமே டிட்டோ சேமாக தான் இருக்குது கைஸ். உங்களுக்கே தெரியும் ரெண்டு பைக்ஸுமே ஒரு விளக்கு சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டுமே இருக்கும். சீட்டிங் அசம்பிளியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுத்துருக்காங்க. லைட்டான ஒரு கர்வி நேச்சரில் இருக்குது ஷைன் 125. இதே SP 125 இன்னும் கொஞ்சம் கர்வ்டாக கொடுத்துருக்காங்க. பட் சீட் ஹைட்டை பொறுத்தவரை ரெண்டு பைக்ஸுக்குமே சிமிலர் தான். 790, அதுக்கப்புறம் 790 mm, 91 mm அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட் அண்ட் ஹேண்ட்லிங் போஸ்டர் வந்துட்டு நல்லா தான் இருக்குது ரெண்டு பைக்ஸ்லையுமே. நெக்ஸ்ட்டு சீட் ஹேண்டிலுமே ரெண்டுமே மெட்டல் பீஸாக ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே சைட் பை சைட் தெரியும், ஒரு ஃபேமிலி மேன், மிடில் ஏஜ் மேன் ஏற்ற மாதிரி ரெண்டு பைக்ஸுமே இருக்குது. கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக அதில் வந்துட்டு தேடுறவங்க SP 125 போய்க்கலாம். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரைடிங் போஸ்டருமே SP 125 கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கும். மற்றபடி ஷைன் 125 ஓகே தான். நீங்கள் வேணும்னா அந்த ஹேண்டில் பார்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஹேண்ட்லிங் அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷனை பொறுத்தவரை SP 125 டிஸ்க் வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் சுவிட்ச் கியர்ஸ்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அந்த TFT மீட்டர் கன்சோலில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றணும்ல, அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்லையுமே உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஐடியல் ஸ்டார்ட் சிஸ்டம் ISS சுவிட்ச் அது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ட்ரம் வேரியண்ட் ஆஃப் SP 125 வரும். இதே வந்துட்டு ஷைன் 125 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் சுவிட்ச் கியர்ஸை பொறுத்தவரை ஐடென்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டெகிரேட்டட் ஹை பீம் லோ பீம் சுவிட்ச் ரெண்டு பைக்ஸ்லையுமே இருக்குது. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க ஐடென்டிக்கலாக. இதே ஷைன் 125 ரைட் சைட்லையுமே உங்களுக்கு ISS சுவிட்ச் வந்துடுது. அது போத் டிஸ்க் வேரியண்ட், இதில் ட்ரம் வேரியண்ட் ரெண்டுலேயுமே வந்துடும். நெக்ஸ்ட்டு ISS சுவிட்ச் ஆப்ரேஷனுக்காக அந்த கிளச்சு லிவர்லேயே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சவுண்டு கேட்குதா? ஸோ நீங்கள் டிராஃபிக்கில் இருக்கப்போ உங்களோட கிளச் ஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும். ஆஸ் யூஷுவல் பைக் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ISS சுவிட்ச் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இது போத் SP 125 அதுக்கப்புறம் ஷைன் 125 ரெண்டு மாடல்லையுமே இருக்குது. உங்களுக்கே தெரியும் அந்த சின்ன கவரிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கிளச் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்மூத்தராக தான் இருக்குது கைஸ். சார்ஜிங் போர்ட்டை பொறுத்தவரை Type C to Type C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது SP 125 டிஸ்க் மாடல், கொஞ்சம் ஹாரிசாண்டலாக கொடுத்துருக்காங்க. இதே SP 125 ட்ரம் வேரியண்ட்டில் வராது, ஒன்லி டிஸ்க் ஆப்ஷனில் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷைன் 125 பார்க்குறதும் டிஸ்க் மாடல் தான். இதில் வந்து கொஞ்சம் வெர்டிகலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாட்டர் வாஷ்லாம் அடிக்கிறப்போ தண்ணி பொந்துருமோன்னு ஒரு கவலை வேணாம். ரப்பர் க்ரோமெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதே ஷைன் 125 ட்ரம் வேரியண்ட்டில் கிடையாது கைஸ். ஸோ சார்ஜிங் போர்ட்டை பொறுத்தவரை 15 watt Type C to Type C சார்ஜிங் அடாப்டர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்டேட்டில் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை
எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. போத் ஷைன் 125 ஆகட்டும் இல்லைனா SP 125 ஆகட்டும் அதே தான் வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபர் வே தான் 2 பைக்ஸுக்குமே. எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. டிஸ்க்குமே உங்களுக்கு 240mm சிங்கிள் பார்ட் கேலிப்பரோட உங்களுக்கு CBS ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு CBS ஆப்ஷனே போதும். இதே வந்துட்டு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125லாம் உங்களுக்கு ABSே ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது போதும். ஃப்ரண்ட்டில் சேம் கன்வென்ஷனல் டெலஸ்கோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரைமே ஸ்ப்ரிங் லோடட் சஸ்பென்ஷன் தான் இருக்குது. பட் SP 125ல அந்த கலர்டு ரெட் கலர் சஸ்பென்ஷன் வரும். இதே ஷைன் 125ல உங்களுக்கு வந்துட்டு பிளாக் கலரில் வரும். ஸோ இதே வந்துட்டு SP 125 ட்ரம் வேரியண்ட்டில் பிளாக்கில் தான் வரும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு. நெக்ஸ்ட்டு மேஜர் அப்டேட் என்னென்னா ஷைன் 125ல இந்த தடவை பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. 90/90 18 இன்ச்சு அப்படிங்கிற கொஞ்சம் ப்ராடர் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்கபிலிட்டி அதுக்கப்புறம் ரைடிங் கான்ஃபிடென்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். இதே உங்களுக்கு SP 125ல ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயே 100/80 18 அப்படிங்கிற வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பைக்ஸ்லையுமே கொஞ்சம் ட்ராக்கபிலிட்டியும் ஸ்டெபிலிட்டியும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு வீல் ஸ்கிட் ஆகாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் கைஸ் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ரியர் பிரேக்ஸை பொறுத்தவரை 130mm ட்ரம் பிரேக்ஸ் தான் 2 பைக்ஸுக்குமே வருது. ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இவ்வளோ நேரம் பிரேக்கிங்னு பொறுத்தவரை இதில் டிஸ்க் வேரியன்ட் தான் பார்த்துக்கிட்டோம் இவ்வளோ நேரம். ஸோ 2 பைக்ஸ்லையுமே ட்ரம் வேரியன்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது SP 125 ட்ரம் வேரியன்ட். அதில் வந்து உங்களுக்கு பேசிக் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. சுவிட்ச் கியர்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் உங்களுக்கு ISS சுவிட்ச் வந்துடும். ஸோ உங்களுக்கே தெரியும். மற்றபடி ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் SP 125ங்கிற பேஜிங் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே போத் SP 125 டிஸ்க் ட்ரம் ரெண்டுக்குமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஷைன் 125க்கும் ப்ரைஸ் டீடைல்ஸ் மாறும். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஆட் பண்ணுறேன். ஷைன் 125லும் டிஸ்க் வேரியன்ட் இருக்குது, ட்ரம் வேரியன்ட் ரெண்டுமே இருக்குது. ட்ரம் வேரியன்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடு ரியர் சைடு ரெண்டுமே உங்களுக்கு 130mm ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆஸ் யூஷுவல். மற்றபடி ஃப்ரண்ட்டு அந்த டிசைன் பாடி லாங்குவேஜ் எதுலையுமே எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ப்ரைஸ் டீடைல்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதே ஷைன் 125ல இன்பில்டாகவே அந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து SP 125 ட்ரம் வேர்ஷன். அதுக்கப்புறம் ஷைன் 125 டிஸ்க் ட்ரம் ரெண்டுத்துலையுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாம் நல்லா இருக்குது. இதே வந்துட்டு ஷைன் 125ல உங்களுக்கு ISS சுவிட்ச் ரைட் ஹேண்ட் சைடில் அதுவுமே வந்துடும். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 வேரியண்ட்லையுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் வித் பேசிக் ரீட் அவுட்ஸோடு வந்துடும். மற்றபடி ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் அந்த ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் எல்லாமே ஐடென்டிட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு சார்ஜிங் போர்ட் வராது. இது ட்ரம் வேரியன்ட் ஷைன் 125 ட்ரம் வேரியன்ட் ஆகட்டும் SP 125 ட்ரம் வேரியன்ட் ஆகட்டும் ரெண்டுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வராது. ஹையர் வேரியன்ட் அந்த மட்டும் தான் டிஸ்க் வேரியன்ட்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. ஷைன் 125 டிஸ்க் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து ஸோ ஷைன் 125 2025ஓட மீட்டர் கன்சோல் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் SP 125ஓட ப்ரீவியஸ் வெர்ஷனோட வந்தது தான் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸில் வருது. பேசிக் ரீட் அவுட்ஸ் அந்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், அந்த ISS சுவிட்ச் மேலே ஏன்னு சிம்பிள் காமிக்கிறது பார்த்தீங்களா, அது கொண்டு கொடுத்துருக்காங்க. மற்ற லைட்டிங் செட்டப் எல்லாமே ஆஸ் யூஷுவல் தான் இருக்குது. ஆன் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு எல்லா லைட்டிங் செட்டப்பும் உங்களுக்கு ஆன் ஆயிரும். சைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த ஷைன் 125 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தகுந்தாப்பில் நியூட்ரல் பொசிஷன் அதுமாதிரி கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. 2 இடத்துலையுமே நியூட்ரல் பொசிஷன் வந்துடுது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இப்போ நான்லாம் ஓட்டினா எந்த கியரில் இருக்குன்னு மறந்துடுவேன் அந்தளவுக்கு. ஸோ அதை வந்து நோட் பண்ணுறது அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைடருக்கு கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்கலாம். ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறப்போ. அதே மாதிரி இது 5 ஸ்பீடுமே டவுன் ஷிஃப்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கியர் ஷிஃப்டிங் ப்ராப்ளம் வராது இந்த ஷைன் 125 பொறுத்தவரை. மற்றபடி அந்த ஓவரால் ரைடிங் ரேஞ்சு, இன்ஸ்டன்ட் மைலேஜ், ஃபியூல் எக்கானமி, டைமு, இது மாதிரியான விஷயங்கள் ரீட் அவுட்ஸ் எல்லாமே இந்த மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபியூலுமே இப்போ வந்துட்டு டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் தான். ஈகோ இண்டிகேட்டருமே வந்துடுது. நீங்கள் செட் பட்டன் செலக்ட் பட்டன் ரெண்டுமே ஆக்சஸ் பண்ணி உங்களோட ரீட் அவுட்ஸை சின்னதாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் ட்ரிப் A ட்ரிப் B அப்படிங்கன்னா ஐடென்டிக்கலாக கொடுத்துருக்காங்க தனியாக. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது இன்ஸ்டன்ட் மைலேஜ், அதுக்கப்புறம் ரைடிங் ரேஞ்சு, ஓவரால் ரைடிங் எவ்வளோ ஆயிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைம் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், மாற்றிக்கலாம். ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சின்ன விஷயங்கள் தான். இது வந்துட்டு SP 125 ஆல்ரெடி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். செட் பட்டன் செலக்ட் பட்டன் ரெண்டுத்தையுமே சேர்த்து அமுக்கிறப்போ உங்களால் அந்த வந்துட்டு ஈகோ இண்டிகேட்டர் வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கலாம். ஈகோ இண்டிகேட்டருமே 40லேருந்து 60 வரை நீங்கள் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு தாராளமாக 65 மைலேஜ் தரும். டைமே ப்ரீசெட் பண்ணிக்கலாம். ஹவர் எண்ட், மினிட் எண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்களுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஷைன் 125 மீட்டர் கன்சோலில் இருக்குது. இதே SP 125 பொறுத்தவரை இந்த தடவை 4 inch TFT டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே அதில் கொடுத்துருக்காங்க. இதோட வீவிங் ஆங்கிளுமே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் டேரக்ட் சன்லைட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் தீமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் நல்லா வந்துடும். நல்லா டேரக்ட் சன்லைட்லையுமே லைட் தீமாக மாறிக்கும். இது ஆட்டோவில் வைக்கிறப்ப ப்ளூடூத் இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணல. அதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு சைடில் வந்துட்டு அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் கியர்ஸ் நல்லா இருக்குது. கொஞ்சம் ப்ரீமியமாக எனக்கு படுது இந்த SP 125 சுவிட்ச் கியர்ஸை பொறுத்தவரை.
இங்கே பேசிக் ரீடவுட்ஸை காட்டிலும் அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதோட வீடியோட தொடர்ந்து பேசுவோம். ஸோ இந்த நேவிகேஷன் பட்டன்ஸை வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன்ஸு, டிஸ்பிளே, ஜென்ரல், சர்வீஸ் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தீம் வந்துட்டு ஆட்டோ மேனுவல்லையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட பிரைட்னஸ்மே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாற்றுற மாதிரி ஆட்டோலேயே வச்சுக்கலாம், இல்லைனா வந்துட்டு மேனுவலாக மாற்றுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு டார்க் தீமில் வச்சு காமிச்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தீம் ப்ரீசெட் ஆட்டோவில் இருக்கும். சன்லைட் பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட் தீமாகவும், அப்படி இல்லைனா டார்க் தீமாகவும் மாறிக்கும். ஜெனரலுக்குள்ளே போனீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன்ஸுமே இருக்கும். அதையுமே நீங்கள் வந்துட்டு பேர் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ளூடூத் டிவைஸோட. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் ரிமைண்டருமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே மெயின்டெனன்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா பீரியாடிக் மெயின்டெனன்ஸு, ஆயில் எப்போ சேஞ்ச் பண்ணுறது, வார்னிங் இண்டிகேஷன், அப்புறம் பேட்டரி இண்டிகேஷன், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே இன்பில்டாக கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. அந்த பட்டன் ஆக்சஸ்மே நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1 or 2 இயர்ஸ் தொடர்ந்து உழைக்கும்ங்கிற மாதிரியான ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஆர்பிஎம் இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. அதாவது டேக்கோமீட்டருமே கொடுத்துருக்காங்க. எந்த கியரில் நீங்கள் வந்துட்டு எந்த ஆர்பிஎம்மில் உங்களுக்கு கியரை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஃபோனோட டார்ச் பட்டதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தீம் வந்து லைட் தீமாக மாறிக்கும். இப்போ லைட் சோர்ஸ் படலைன்னா உங்களுக்கு வந்துட்டு டார்க் தீமாக மாறிக்கும். அந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு 5-5:30 போல் ரைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் சன்லைட் வந்து உங்கள் மீட்டரில் படலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே மாறிக்கும் டார்க் தீமுக்கு. இல்லை உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரீசெட்மே பண்ணிக்கலாம். அந்த விஷயமே கொடுத்துருக்காங்க. அண்ட் காய்ஸ், இவ்வளோ நேரம் சொன்னது வந்து SP125 டிஸ்க் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான். ட்ரம் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த பழைய மீட்டர் தான் வரும். இப்போ ப்ளூடூத் எல்லாம் கனெக்ட் பண்ணி காமிக்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு கால், SMS, ஒரு மியூசிக், இந்த மாதிரி நேவிகேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வாய்ஸில் கேட்பீங்க. நியர்பை பெட்ரோல் பங்க் வந்துட்டு சர்ச் பண்ணேன். எனக்கு 5 சஜஷன்ஸ் காமிச்சிச்சு. பாரத் பெட்ரோல் பங்க், இந்தியன் ஆயில், அப்புறம் பாரத் பெட்ரோல் பங்க், அது மாதிரி ஒரு 5 சஜஷன்ஸ் காமிச்சிச்சு. நீங்கள் அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு வந்துட்டு டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், அந்த மாதிரியான ஒரு டைரக்ஷன்ஸ் மட்டும் இந்த மீட்டர் கன்சோலில் காமிக்கும். இதை பற்றி ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும், பார்த்துக்கங்க. ஸோ அந்த 5 ஆப்ஷன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு எந்த பெட்ரோல் பங்க், நான் பெட்ரோல் பங்க் மட்டும் தான் இந்த தடவை சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு பிளேஸ் வேணும்னாலும் நீங்கள் வாய்ஸ் சர்ச் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே எனேபிள் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோலு, அது மாதிரி SMS, கால் அலர்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஓவராலாக கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக வேணும். அது கூடவே ஸ்டைலிஷான ஒரு நேச்சர்லையும் ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ், LED செட்டப், இந்த மாதிரியான விஷயங்களும் வேணும். எனக்கு வந்துட்டு நான் லாங் ரைட் பண்ணுவேன், எனக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த SP125 டிஸ்க் மாடலுக்கு போகலாம். நான் 2 பைக்ஸ்லையுமே ட்ரம் வேரியண்ட் வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். டிஸ்க் வேரியண்ட் வித் CBS ஆப்ஷனோட பெட்டராக இருக்கும். 1,22,000 ஆன் ரோட் திருச்சியில் வருது அப்ராக்சிமேட்டாக. இல்லை எனக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பிரேக்கிங் இருக்கு இல்லைங்களா, அந்த பர்ஃபார்மன்ஸ், இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் பர்ஃபார்மன்ஸ், அது கூடவே சின்ன சின்ன ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு SP125 மாதிரி தான் ப்ரோ இருக்குது. இந்த Shine 125ல கிளாசி லுக்கில் எனக்கு இருந்தால் போதும். இன்ஃபேக்ட் இது TFT டிஸ்பிளே எனக்கு தேவைப்படாது, நான் ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் வித் கியர் பொசிஷன் இண்டிகேட்டரே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த SP125 தாராளமாக போகலாம். இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு 8,000 கம்மியாக தான் வரும் கைஸ். ஸோ இது 2 பைக்ஸ்லையுமே நான் டிஸ்க் வேரியண்ட்டை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.